கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு தியானத்திற்கான வேத வசனம் எஸ்ஐயா 54:10. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதிருக்குகிற கர்த்தர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, நம் தேவன் அவ்வளவு நல்லவர். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்து போய் வேறு இடத்திற்கு போய் சேர்ந்து விட்டாலும் அவருடைய கிருபையை நம்மை விட்டு விலக்க மாட்டாராம். இது நடக்கக்கூடுமா? மலைகள் விலகி போகுமா? எப்பொழுதாவது பர்வதங்கள் நிலை பெயர்ந்து போயிருக்கிறது என்று நீங்கள் கேள்விப்பட்டது உண்டா? இந்த உலகம் உண்டானது முதல் இதுவரை அப்படி ஒரு சம்பவம் நடந்தது இல்லை. நம் தேவன் நம்மை பார்த்து தான் சொல்லுகிறார், அது கூட ஒரு வேளை நடந்தாலும் நடக்கலாம், நான் என் கிருபையை உன்னை விட்டு விலக்க மாட்டேன் என்று சொல்லுகிறார். அவ்வளவா அவர் நம்மை நேசிக்கிறார். அவர் நம்மை விட்டு விலகவும் மாட்டார், நம்மை கைவிடவும் மாட்டார். நான் இந்து குடும்பத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டு ஏசப்பாவை என் தேவனாக ஏற்றுக்கொண்டு வந்தவள்தான். நான் ரட்சிக்கப்பட்டு கிட்டத்தட்ட 40 வருடங்கள் ஆகிவிட்டது. ஆனால் ஒரே ஒரு நாள் கூட அல்லது ஒரு நிமிடம் கூட என் தேவன் என்னை விட்டு அவருடைய கிருபையை விலக்கியதை நான் உணர்ந்ததே இல்லை. பிரியமானவர்களே, அவர் ஒரு நொடி பொழுது நம்மை விட்டு பிரிந்தால் கூட நாம் நிர்மூலமாகிவிடுவோம். நாம் நம் கஷ்ட நேரங்களில் கண்ணீரின் பாதையில் நாம் நினைக்கலாம், நம் தேவன் நம்மை மறந்து விட்டாரோ, நம்மை விட்டு போய்விட்டாரோ என்று ஏங்கி அழலாம். இல்லை பிரியமானவர்களே, அவர் பொய் சொல்லாத வாக்கு மாறாத ஒரே தேவன். அவர் நமக்கு வாக்கு கொடுத்தபடியே நம்மை விட்டு விலகி போகவே மாட்டார். அவர் சொன்னபடியே செய்வார். இயற்கைக்கு மாறான சம்பவங்கள் கூட நம் வாழ்க்கையில் நடக்கலாம். நம் வாழ்க்கையில் எது வேண்டுமானாலும் நடக்கலாம். ஆனால் மாறாத நம் தேவன் மாறுவதே இல்லை. அவர் நம்மை விட்டு விலகவே மாட்டார். அவ்வளவு நல்லவர் நம் தேவன். ஆதலால் பிரியமானவர்களே, வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் சரி, மலையே விலகி போகிறது போன்ற சூழ்நிலைகள் ஏற்பட்டு நம் வாழ்க்கையை புரட்டி போட்டாலும் சரி, மாறாத நம் நேசர் என்னோடு உண்டு என்று தைரியமாய் சொல்லுங்கள். அவர் ஒருவர் போதும் எனக்கு என்று எல்லா கஷ்டத்திலும் விடுதலையாக்க என் தேவன் ஒருவர் என்னோடு இருக்கிறார் என்று சொல்லுங்கள். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின நம் தேவன் நம்மோடு இருக்கும்போது நமக்கு என்ன கவலை? கலங்காதீர்கள் பிரியமானவர்களே, தேவனை உறுதியாய் பற்றி கொள்ளுங்கள். அவர் உங்களுக்கு நிச்சயம் அற்புதம் செய்வார். ஆமேன். ஹல்லேலூயா.